Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தும் மத்திய அரசு. लौह पुरुष सरदार वल्लभ भाई पटेल को और इस समय लौह पुरुष सरदार वल्लभ भाई पटेल को पावन स्मृति को श्रद्धा सुमन अर्पित करती हुई भारत की माननीय राष्ट्रपति महोदया श्रीमती द्रौपदी சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் 150 ரூபாய் நாணயம் வெளியீடு. அஞ்சல் தலையையும் வெளியிட்டார் பிரதமர் மோடி. आइए जोरदार तालियों के साथ एक क्षण का आह्वान करें। முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. தஞ்சையில் கோலாகலமாக தொடங்கியது ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா. மயிலாட்டம், ஒயிலாட்டம் என உற்சாகமாக நடைபெறும் நகர்வலம். ராஜராஜ சோழனின் சதய விழாவையொட்டி மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த தஞ்சை பெரிய கோயில். நகரின் முக்கிய பகுதிகளில் பிரம்மாண்ட பந்தல்கள் அமைத்த விழா கோலம். தமிழ்நாட்டில் பீகார் மக்களை திமுக அரசு துன்புறுத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தலைவர்களும் பீகார் மக்கள் குறித்து அவதூறாக பேசுவதாக விமர்சனம். தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும்படி பிரதமர் மோடி நடந்து கொள்ளக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். பீகார், ஒடிஷா என எங்கு சென்றாலும் தேர்தல் அரசியலுக்காக தமிழர்கள் மீதான வன்மத்தை காட்டுவது கண்டிக்கத்தக்கது எனவும் அறிக்கை. அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை நீக்குவதில் தயக்கமில்லை. துரோகம் இழைத்தது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியில பாருங்க, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுகவில் இருந்து என்னை நீக்கினால் மகிழ்ச்சிதான். பழனிசாமியின் எச்சரிக்கைக்கு செங்கோட்டையன் பதில். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பு. பாமக உட்கட்சி பிரச்சினை 6 மாதங்களில் முடிவுக்கு வரும் என அன்புமணி நம்பிக்கை. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என்றும் விமர்சனம். வருகின்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய போகுது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு.
இந்த 6 மாதத்திற்குள்ளே எல்லா பிரச்சனையும் சுமூகமாக தீர்ந்துக்கிறது எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் நாங்கள் எல்லாமே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான டெண்டர் கோரியது தொழில் வளர்ச்சிக் கழகம். ஸ்டேடியத்துடன் வணிக வளாகமும் அமைக்க திட்டம். தஞ்சாவூரில் கிடங்குகள் முன்பாக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல் மூட்டைகளுடன் அணிவகுத்து நிற்கும் லாரிகள். தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் நெல் மூட்டைகளை இறக்க முடியாமல் காத்திருப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. வடக்கு அந்தமான் கடல், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தொடர் மழையால் நடப்பாண்டில் 4வது முறையாக நிரம்பிய அடவி நயினார் கோயில் அணை. அணையின் நீர்ப்பாசனத்தை நம்பியிருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி. வடகிழக்கு பருவமழை கை கொடுத்ததால் 90 அணைகளில் நீரிருப்பு 200 TMC-ஆக உயர்வு. 22 அணைகள் 75% முதல் 99% வரை நிரம்பியுள்ளதாக தகவல். முகூர்த்த நாளையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சந்தைகளில் பூக்கள் விலை உயர்வு. தோவாளையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1200 ரூபாயாக அதிகரிப்பு. கிருஷ்ணகிரியில் சாமந்தி பூக்களை வயல்களிலேயே அளித்த விவசாயிகள். தொடர் மழையால் பூக்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை. திண்டுக்கல் நத்தம் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி விபத்து. ஆட்டோவில் பயணித்த பெண் உயிரிழப்பு, மாணவர்கள் உட்பட 11 பேர் காயம். ரயில் பாதை பராமரிப்பு பணி நடக்க உள்ளதால் 10 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம். நாகர்கோவில் கோவை விரைவு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. சத்தியமங்கலம் அருகே சரக்கு வாகனத்தை வழிமறித்து கரும்பு உள்ளதா என தேடிய யானை. வாகனத்தை மெதுவாக நகர்த்தி யானையிடமிருந்து தப்பிய ஓட்டுநர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் லாரியில் பயங்கர தீ விபத்து. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு தேதிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது CBSE. முழு விவரங்களை மாணவர்கள் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. சத்பூஜையை வைத்து சூடுபிடித்துள்ள பீகார் தேர்தல் களம். பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இடையே வார்த்தை மோதல். குழந்தைகளை மூளைச்சலவை செய்யும் நோக்கில் PMC திட்டம் வடிவமைப்பு என பிரியங்கா காந்தி விமர்சனம்.
பிரியங்காவின் பேச்சு அறியாமை, அரசியல் சந்தர்ப்பவாதத்தை காட்டுவதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலடி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி. ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த இந்திய வீராங்கனை ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 127 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு உதவியவருக்கு குவியும் பாராட்டு. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் புதிய வரலாற்றை படைத்த இந்திய மகளிர் அணி ரன் சேசிங்கில் ஆஸ்திரேலியாவின் சாதனையை முறியடித்து அசத்தல். மும்பையில் 17 குழந்தைகளை பிணை கைதியாக சிறைப்பிடித்த நபரால் பரபரப்பு. காவல்துறையினருடன் நடந்த சண்டையில் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே நிலவி வந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி. துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையில் சண்டை நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் சம்மதம். சூடான் நாட்டில் மருத்துவமனையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 460 பேர் சுட்டுக் கொலை. உள்நாட்டு போரில் 3 நாட்களில் மட்டும் 1500 பேர் உயிரிழந்திருப்பதாக குற்றச்சாட்டு. மெலிசா புயல் ஏற்படுத்திய கோரத்திலிருந்து மெல்ல மீண்டு வரும் ஜமைக்கா. அத்தியாவசிய பொருட்கள், எரிபொருட்கள் பெற நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 16 வயதான இளம்பருதி. தமிழ்நாட்டு சாம்பியன்களின் மணிமகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.